காலையில எப்படியோ தப்பிச்சு மாமா கூட ஸ்கூல் வந்துட்டோம். இப்போ மாமா வந்து பிக்கப் பண்ணிட்டா பரவாயில்ல. இல்லை இந்த பையன் வரானா என்னமோ தெரியல. வந்தா பேசாமையாவது அமைதியாக கூட்டிட்டு போனாலும் பரவாயில்ல. நொய் 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 டீ டீ டீன்னு பேசியே கொன்றுவான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு என்னை பெத்த தாய் இருக்கு பாரு, அவனை தான் அனுப்பும். என்னோட அத்தை இருக்கு பாருங்க, அது அவனை தான் அனுப்பும் கண்டிப்பா. மாமாவும் இந்த டைம்ல வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லைன்னா கூட மாமா பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாரு. இனிமே மாமா கிட்ட தான் சொல்லணும், மாமா ப்ளீஸ் நீங்க வாங்கன்னு. ஆனால் ஏதாவது டவுட் பட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆனால் கண்டிப்பாக இவன் தான் வருவான்னு நினைக்கிறேன். தூரத்தில் யாரும் வர மாதிரி இருக்கு. இவன் தானோ? ஐயோ உள்ளுக்குள்ளே பக்கு 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 பக்குங்குது. இவன் தான் வரான்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, இவனே தானா? ச்சே, நமக்கு வந்த சோதனை இப்படியா? வந்துட்டானே. இன்னைக்கு தொலைஞ்சோம். பேசியே கொல்ல போகிறான் மனுஷன். ஏய் உட்காரு, வா, மணி ஆயிடுச்சு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. மாமா வரலையா? வரலடி, சீக்கிரம் உட்காரு. உன்னை கொண்டு போய் ட்ரா பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றானுங்க. எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பர்த்டே பார்ட்டி. சீக்கிரம் வா. நீ என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோ, அம்மா கிட்ட நான் பிக்கப் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அம்மா கேட்கவே இல்லை. நீ உங்களுக்கு தான் மேடம் நாங்க வந்தா பிடிக்காதே, அதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன். அப்பாவே கூப்பிட சொல்லுங்கம்மான்னு. அம்மா கேட்க மாட்டேன்டாங்க. அப்பா வர லேட் ஆகும்டா, ப்ளீஸ்ரா நீ கூட்டிட்டு வந்து விட்டுட்டாவல, பாவம் ஸ்கூல்ல நின்று பயந்துட்டு இருப்பா அப்படின்னாக. அதனால மட்டும் தான் நான் வந்தேன். ஒழுங்கா வா. ஆனா டீலாம் சொல்லக்கூடாது. சும்மா சும்மா டீ சொன்னா அப்புறம் நான் வரமாட்டேன். அத்தா நான் சொல்லல, வாய் தவறி வந்தா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. இங்க கொண்டு வா, உன் பேக்கை முன்னாடி வச்சுக்கிறேன். இந்தா. உட்காரு சீக்கிரம், அப்படியே நின்றுட்டு இருக்க இன்னும். இரு இரு உட்காரேன். இது என்ன பைக் இப்படி தூக்கிட்டு இருக்கு? அதான் உனக்கு இவ்வளோ இடம் கொடுத்துருக்கேல்ல, தள்ளி உட்காரு. வேணாம் வேணாம், நான் இதுலயே உட்காந்துக்கிறேன் மேல. கொஞ்சம் ஏதாவது கியர் போட்டுன்னு வையே, தூக்கி அடிச்சு அந்த பக்கம் விழுந்துருவேன். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பைக்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? நல்லாவா இருக்கு? யாராவது விழுந்துட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் மாமனை கட்டி பிடிச்சிக்கிறது. ஆஹா. என்ன சொன்ன? பிடிச்சிக்க என்னன்னு இதுல என்ன இருக்கு, விழுந்துடாம. சீச்சி, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. சரி சரி, டைம் இல்லை, பசங்க கால் பண்ணிட்டே இருக்கானுங்க, நான் சீக்கிரம் போகணும். உட்காரு. உட்காரேன். ஆனா நீ ஸ்பீட்லாம் போக கூடாது, ஸ்லோவா தான் போகணும் நீங்க, ஓகேவா? நம்ம வண்டி ஸ்பீடா தான் மேடம் போகும், ஸ்லோவாலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. உட்கார்றதுனா உட்காரு, இல்லைன்னா நடந்து வரியா, நான் கிளம்புறேன். எனக்கு ரூட்டு கூட தெரியாது. வழி தெரிஞ்சா கூட பேசாம நான் நடந்தே வந்துடுவேன். வழி தெரியாம ஒன்றும் தெரியாம நான் எப்படி நடந்து வர்றது? அப்போ உட்காரு, சீக்கிரம் போகணும். அப்போ உட்காந்து தொலைடி. என்ன திருப்பிட்டீன்ற? சப்பா, வாய் தவறி ஏதோ வந்து தொலையுது. உட்காரு, போவோம். சரி சரி போலாம். படுத்துறம்மா. நீதான் படுத்துற, நான் இல்ல. ஏன்னா நீ இல்ல? ஆமா நீதான். உட்காரு. என்ன? இரு. அப்பா சப்பா, இதுல ஏறி உட்கார்றதுக்குள்ள என் உசுறு போயிரும் போல. கொஞ்சம் மேலே ஏறி உட்காரு, கொஞ்சம் தள்ளி உட்காரு. நான் நல்லா தான் உட்கார்ந்துருக்கேன். இரு கொஞ்சம் மேலே ஏறி தான் உட்காரணும். உட்காரப்போ. அப்பாடா உட்காந்துட்டு இப்போ நான் வண்டியை இருக்க பிடிச்சுக்கிறேன். இங்க பாரு, மேடு பள்ளத்துல ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்துச்சுன்னு வையே, பிடிச்சிக்க. என்ன அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், தயங்க மாட்டேன். ஆமா ஆபமாக தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் ஏன் ஒன்றை தொட போறேன். நான் நல்லா இருக்க பைக்கை பிடிச்சுக்கிறேன், நீ போ. இதுல கால் மேல கால் தூக்கி போட்டு வச்சிருக்கீங்களாக்கும், போக போக தெரியும் கால்லாம் எங்கிட்டு பறக்குதுன்னு. அப்புறம் ஒரு சேஃப்டி வேணாமா? இது உனக்கு சேஃப்டியா? சரி போலாமா? போ. ஏன்னா எப்படி இருக்கு மாமனோட பைக்கு? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, கேவலம். முன்னாடி சொல்ற, எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சி 2 லட்சத்துக்கு பைக் வாங்கி வச்சிருந்தா கேவலன்ற. ஒரு நாளைக்கு ராயல் என்ஃபீல்ட்ல கூட்டி போறேன், அது இதை விட செம்மையா இருக்கும். ஐயோ இதான் லாஸ்ட் உன் கூட வர்றது சாமி. நீ எதுலயும் என்ன கூட்டிட்டு போக வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமா கூட வர்றதெல்லாம் ஒரு அதிசயம், அதெல்லாம் உனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அதிசயம்லாம் இல்ல, பார்த்துதான் ஓட்டேன். முன்னாடி பார்த்து ஓட்டு, சைடுல எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்க? மாமா மகளை பார்த்துட்டே ஓட்டலான்னு தான். தான் போவோம், முன்னாடி பார்த்து ஓட்டு. ரொம்ப கோவப்படுறடி நீ, கோவப்படுறது அழகே. இங்க பாரு, அழகு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா செம்மையா கடுப்பாயிருவேன். 1/4 மணி நேரத்துல போயிடலாம், நீ 1/2 மணி நேரம் ஆக்கிடுவ போல. இப்பவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் வீடு வந்த பாடல். திருப்பி இந்த மாதிரி ஒரு இது கிடைக்குமா என்ன? அதனால மெதுவா போவோம். சோ என்ன மைண்ட் செட்ல தான் என்கிட்ட பேசுறேன்னு சத்தியமா எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? கேஷுவலா ஜாலியா பேசினா கூட ஓகே தான். இப்ப மட்டும் நான் என்ன உன் கூட எப்படி பேசுறேன்? கேஷுவலா தானே பேசுறேன். நீ எங்க என்ன ஃப்ரீயா பேச விடுற? சப்பா முடியல சாமி. இன்னைக்கு போய் எங்க அம்மா செம்மையா திட்டுவேன் பாரு. உன்னை போய் வர சொல்லியிருக்காங்க அத்தையும் அம்மாவும். உன்னை பத்தி எனக்கு தானே சார் தெரியும், அப்புறம் எவ்வளவு பெரிய கேடின்னு.
கேடியா தான் இருக்கணும். அப்படி மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா என்ன? ஒரு மாமா பொண்ணை உட்கார வச்சுட்டு வாய் மூடிட்டே வர்றதான்னா எப்படி வர முடியும்? வள வள வளன்னு ஏதாவது பேசத்தான் வேணும். போ, வீடு வந்துருச்சு. ஸோ அதுக்குள்ள வந்துருச்சா? சரி ஓகே, நாளைக்கு எப்படி உன்னை நான் தான் கூட்டிட்டு வருவேன். அப்பா சாமி, நீ வந்துடாத. நான் ஸ்கூலே போகலன்னு சொல்லிடுவேன். சொல்லுவ பாப்போமா? பாப்போம் பாப்போம். அஞ்சலா, இங்க எதுக்கு வந்து நிக்கிற? போ. ஏங்க நிக்க கூடாதா? ஊசு மாதிரி கண்ட இடத்துல எல்லாம் அப்படிலாம் வந்து நின்றுட்டு இருப்பியா ரோட்ல போய்? போ. ஏங்க ரொம்ப ரோடுங்க, இதுல நிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஏங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம் சரியா? நான் பாத்துக்கிறேன், நீ போ. வீட்டுக்குள்ள போ. வளகாப்ப வச்சுக்கிட்டு சும்மா அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு. நாங்க ஒரு வேளை கூட என்ன பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. ஆ, வீட்டுக்குள்ள போனா அத்தை அப்படிதான் பண்றாங்க. நீ போடி போடி போடின்னு. ஆ, உன் மருமகளை பாரு. இங்க வந்துட்டாளா? இங்க வந்துட்டாளா? அடியே, சொல்லி வச்சு கேட்க மாட்டேடி. அங்க பாத்திரம் பண்ண கழுவிட்டு இருந்தடா. இப்படிதான் நான் அழுகுறேன்னு ஒன்றும் பண்ண முடியல இவள. என்னதான் பண்ணதில்ல, பத்திரமா இருடினாலும் கேட்க மாட்டேங்கிறா. வந்து இங்க நிற்கிறாளா? அதா போ அத்தா, சொல்றத கேளு. சொல்ல பேச்செல்லாம் கேட்காது போல உன் மருமக. ஆமாடா. ஏயா, இதுக்கு மேல ஒண்ணுலாம் போடுவியா? அதெல்லாம் எங்கேயா போடலையா? அம்மா, இந்த தான் போடணும், அதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். அதான் அவன் வந்து நின்றுட்டு இருக்கா, அதான் பேசிட்டு இருக்கேன். சுத்தி முத்தி வேற அடைக்க வேலை இருக்கு. அடைக்கிற உட்காந்தா எடுத்துட்டு இருக்காங்க. சுத்தி அடைச்சு விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. ஆமா ஆமா, சட்டுப்புட்டுன்னு பாருங்க. என்னையா, ஆனா ரோடு அல்ல இருக்கு. யாரும் எதுவும் சொல்லுவாங்களா நம்ம ஊருக்குள்ள? அம்மா நீ ஒண்ணு, யார் என்ன சொல்ல போறா? முதன்னு வளகாப்பு நடத்தின இத்தனை வருஷம் கழிச்சு யாராவது ஏதாவது சொல்லிட முடியுமா? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்தா அங்கிட்டு வாரத்துல இம்புட்டு இடம் கிடக்கு, அதுல போக மாட்டாங்களா? ஆமா ஆமா, அம்புட்டு இடம் கிடக்கு, அதில் போக கூடாதா? அதெல்லாம் போய்க்கலாம். இவளை கூப்பிடுமா? அஞ்சல, பா உள்ள வா, அப்படி உட்காரு. சும்மா அங்கிட்டுலாம் அங்கிட்டு நிக்க கூடாது. வாடி, சொல்றத கேளுடி. ஓ, ஏன் நீங்க வேற அங்க நிக்க கூடாது இங்க நிக்க கூடாதுன்ட்டு அதெல்லாம் பாத்துக்கிட்டு இப்படி நிக்கிறேனே, வீட்டுக்குள்ளே என்னால உட்காந்துருக்க முடியுமா? இப்படி சொல்றவள நான் என்னடா பண்றது? வண்டி வருதுங்கிட்டு வா. அண்ணே நல்லா இருக்கீங்களா? வாங்க. ஏண்டா இது என்ன போற வர பாதையில பந்தல போட்டு வச்சிருக்கிற? அப்புறம் எங்கன போடுறது சொல்லுங்க. நம்ம வீட்டு வாசப்பல்ல தான் கொஞ்சம் தரமா போடணும். வளகாப்புக்கு ஒரு 10-20 பேருக்கு நிறைய பேத்துக்கு சொல்லி இருக்கிறோம். மக்க மனசெல்லாம் வந்து உட்கார வைக்க வேணும்ல, அதான் இப்படி போட்டாச்சு. நல்லா இருக்குங்களா? இன்னும் சுத்தி முத்தி அடைச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன் போடக்கூடாதா? என்ன ஏன் போடக்கூடாதுன்னு இழுக்கிற? கேக்குற கேள்வியில அப்படி இருக்கு. ரோட்ல போட்டு வச்சிருக்கேன்னு கேக்குறியா? அதுக்கு சொல்லல, ரோட்ல போட்டு வச்சிருக்கேன்னு கேட்கல. போற வர பாதை வண்டி வாசி போக முடியுமா வைக்குமா, இப்படி பாதையில போட்டு வச்சிருக்கியேன்னு கேக்குறேன் அவங்கிட்ட. நீ எதுக்கு இந்த இழுவை இழுக்கிற? ஐயா, நாளைக்கு இந்நேரத்துக்குலாம் பிரிச்சிருவாங்க, ஒன்றும் பயம் இல்லை. நாளைக்கு இந்நேரத்துக்கு வளகாப்பு முடிஞ்ச கையோட பிரிச்சிருவாங்க. நாளைக்கு பிரிச்சிருவாங்க ஐயா, இல்லைன்னு சொல்லலத்தா. உன் மாமியா என்ன அந்த இழுவை இழுக்குதுன்னு கேக்குறேன். என்ன இழுவை இழுத்தி? நீங்க கேக்குறது மட்டும் கரெக்டா என்ன? இதெல்லாம் ஓவரா பேசாத சொல்லிவிட்டேன். பேசுனா என்ன பண்ணி விடுவிய? எம்மா சும்மா கடங்கிட்டு. இல்லடா, வேற என்னடா? பேசுனா என்ன பண்ணி விடுவாரா? கேளு, என்ன பண்ணி விடுவாரு? இவர் ஒரு மாதிரி கேட்டுவிட்டு என்னைய சொல்றாரு பாரு. நீங்க போங்க, இந்த பாதையில போங்க. இன்னும் சுத்தி அடைக்கல, அப்புறம் தான் அடைக்கணும். வந்துட்டார். எல்லா உன் மூஞ்சுக்காண்டி பாக்குறேன். உங்க அம்மா பேசுறது சுத்தர சரியில்லை. நடு ரோட்ல போற வர பாதையில பந்தல போட்டு வச்சுக்கிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கீல்ல, நக்கலு. கேட்க போனா உங்க அம்மா என்ன ஓவரா பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட. அண்ணே, அது சும்மா வயசானது கூறுவிட்டு போயிருக்கு. அது பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுக்கிறாதிய. விடுங்க போங்க. வந்துட்டாரு. இவர் பேசுறதெல்லாம் இது இல்ல, நாங்க பேசிவிட்டா போதும். எல்லா பேசாம இருக்க சொல்லுடா. அத்தை, சத்தம் போடாம இருங்க. ஏதாவது திட்டி விடுவாங்க, தேவையா நமக்கு? இவ ஒருத்தி பயந்துகிட்டுலாம் இங்கெல்லாம் வாழ முடியாது. இந்த ஊருக்குள்ளலாம் வாய்க்கு வாய் நம்ம பேசினா தான் சரிப்பட்டு வரும். என்ன அனுப்பிடுவிய? உங்க ஆத்தா பேசுறது சரியில்லை, ஆத்தா பேசுறது சரியில்லை, என்ன அனுப்பிடுவியன்னு கேட்டேன். சண்டை வேணாம், அத்தையை பிடிச்சி இழுங்க. என்ன எகிரிக்கிட்டு வர? என்ன சண்டைக்கு வரியா? இல்ல என்ன சண்டைக்கு வரியான்னு கேட்டேன். என்ன நான் சண்டைக்கு வரேன்னா நீங்க சண்டை வைக்கல. இது ரோட்ல நாங்க இடம் இல்ல, வாசத்து நோண்டு, அதுல நாங்க எப்படி பந்த போட முடியும்? மருமகளுக்கு வளகாப்பு, நாளைக்கு நேரத்துக்கு இதை பிரிக்க போறோம். இப்போ வரைக்கும் நாங்க போட்டு வச்சிருப்போம். நீங்க என்ன பேசுறிய பேச்சு? இல்ல என்ன பேசுறிய பேச்சுன்னு கேட்டேன். ஒரு பந்த போடக்கூடாதா? இல்ல ஒரு பந்த போடக்கூடாதா? எம்மா வாமா. எங்க அத்தையை கூப்பிடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சண்டை ஏதாவது வந்தா என்னங்க பண்றது? நீ போ உள்ள. சொல்றது கேளு, நீ போ உள்ள. அம்மா நீ வாமா, தேவையில்லாத பிரச்சனை. அதே நீங்க போங்கண்ணே, அதை நான் பிடிச்சி இழுத்துட்டு போறேன். இல்ல உங்க அம்மா எகிறு சரியில்லை. கொஞ்சமாவது அப்பன் இல்லாத புள்ள தானே, கொஞ்சம் யாராவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதை விட்டுட்டு உபத்திர பண்ணதான் இருக்கீங்க. ரோட்ல போட்டா என்ன? இப்ப உங்க இடத்துல போட்டு வச்சிருக்கோம். நீ இப்படி வாய் அடிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு உதவி பண்ண முடியாது.
என் ரோடான்னு கேட்குற, என் இடமான்னு கேட்குற. நாங்கள் போகிற வர்றது எப்படி? ஒரு லோடே ஏற்றிட்டு வரோம் ஒரு லாரியில். இதில் எப்படி போகிறது வர்றது? இப்படி நடு ரோட்டில் பந்தல போட்டு வச்சுட்டா எத்தனை மண்டப கல்யாண மண்டபம் இருக்கு? ஒரு மண்டபத்தை பிடிச்சி வளகாப்பு நடத்த வேண்டியதானே? மண்டபம் பிடிக்கிறதுக்கெல்லாம் நீயா காசு கொடுப்ப? சொல்லு, நீயா காசு கொடுப்ப? இருக்க இடத்த வச்சு ஏதோ பண்ணிக்கிருவான். சரி பண்ணுப்பா தம்பி அப்படின்னு போனா கூட ரைட்டு. எதிரிக்கிட்டு வர ரோட்ல போட்டிருக்கேன்னு. எம்மா வாமாங்கிட்டு போமா. முதல்ல தேவையில்லாத சண்டைகள்ல ஏமா நமக்கு? போமா போய் உட்காரு வாசப்படல. சும்மானு இருக்க மாட்டியா? அது ஊர்ல பெரிய மனுஷன், நமக்கு இதெல்லாம் தேவையா வம்பு? சொல்லு, இதை கேளுமா. சும்மா தேவையில்லாம சண்டை விட்டுட்டு அண்ணே, அது வயசான காலத்துல கூறுகிட்டு போய் என்ன பேசுற வைக்கணும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்குனே. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிறாது, எதுவும் நினைச்சுக்கிறாதிய, தப்பா எடுத்துக்காதீனே. சரிண்ணே, சரி நீங்க போங்க, அப்படி ஓரமா போங்க. நாளைக்கு இந்நேரம் வரைக்கும் தான், அப்புறம் அவுத்துப்பிடுவோம். போங்கண்ணே, ஓரமா போங்க. இல்ல முன்னாடியே இப்படி பணிவா சொல்லியிருந்தா சரி பரவாயில்லன்னு நான் பாட்டுக்கு போயிருப்பல. அதை விட்டுட்டு எவ்வளவு எடக்கு மடக்கு. உங்க அம்மாக்கு என் உதவி இல்லாமையா போயிரும்? இருக்கட்டும் இருக்கட்டும், என்னை எதுவும் உதவி கேட்க மாட்டீங்களா? பாத்துக்கிறேன் அதையும். என்ன நினைச்சாலும் நினைங்க, அது ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு கோத்துல. விடுங்க விடுங்க, சும்மா வீட்டுல ஒரு சின்ன சண்டை, அதனால. ஐயா நீங்க போங்கய்யா. அத்தை பாவம் ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டாங்கய்யா, நீங்க போங்க. ஏதோ வயிற்று பிள்ளைக்காரி கெஞ்சிரியேன்ட்டு நான் பாட்டுக்கு அமைதியா போறேன். நாளைக்கு தேவையை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு வர்ற கோவத்துக்கு எதுனாலும் பேசி போடுவேன். சரி ஓகே, நம்ம நேரம் சரியில்லை. சரிடா வாரேன். ஏமா சும்மா வாயை வச்சுட்டு இருக்க மாட்டேன்? நல்ல நாள் பெரிய நாள், அந்த ஆள்கிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு தேவையா நமக்கு வம்பு? ஓடாங்கிட்டு உன்னை மாதிரி இந்த ஆளுக்கெல்லாம் பயந்துட்டுலாம் நம்மளால இருக்க முடியாது. வந்துட்டேன் பயந்தாங்குழி பையன். இந்த அளவுக்கு பேசினா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? விட்டுவிட்டு அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது சாமி, என்னால் இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். நமக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நறுக்குன்னு 4 வார்த்தை நறுக்குன்னு திட்டிவிட்டு போயிடுவேன். யாவும் வச்சுக்க, வேலையை பார்த்துட்டு போடா, வந்துட்டேன். போ போய் ஏதாவது டீ இதுவும் போட்டு கொடுஞ்சல. அது ஏதோ டென்ஷன்லேயே இருக்கு, ஆள் என்னான்னு தெரியல. போ, நல்ல வேளை அந்த ஐயாட்ட வம்ப கட்ட போச்சு. அவரெல்லாம் சமாளிக்க முடியுமா நம்மளால? ஊர் கூட்டத்தை வச்சுக்கிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது? நம்ம இருக்க நிலமையில போ. போடா, இந்த ஊரு கூட்டத்தெல்லாம் நான்லாம் எத்தனையோ பார்த்தவ. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. இப்போதான் ஊரு கூட்டம். இதற்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா ஓடி ஒளியவா முடியும் ஊரை விட்டு? போடா.